ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தன் கோயில்ல ரொம்ப கூட்டம் கியூல நின்றுட்டு இருக்கிறான். அப்படியே அந்த கூட்டம் வரிசையா அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கு. இவனுக்கு ஒரு குழப்பம், உண்டியல்ல காசு போடலாமா வேண்டாமா, ஒரே குழப்பம். எவ்வளவு போடுறது, அதுவும் பெரிய குழப்பமா இருக்கு. அப்படியே பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுட்டு அப்படியே பார்க்குறான். அப்புறம் ஒரு 20 ரூபா நோட்டு இருக்கு. அது யாரும் வாங்கலை, கிழிஞ்ச நோட்டு கொஞ்சம். இவன் என்ன நினைக்கிறான், சரி யாரும் வாங்கலை, இப்போ ஆண்டவன் என்ன கிழிஞ்ச நோட்டுன்னா பார்க்க போறாப்ல, இதை போட்டுடலாம் அப்படின்னு ஒரு யோசனை. அப்படியே கியூ நகர்ந்துக்கிட்டே இருக்கு. அந்த யோசனையிலே இருக்கிறான். பின்னாடி இருக்கிறவன் எப்பா கொஞ்சம் முன்னாடி வேகமாக போப்பான்றான். சரி முன்னாடி போய் அந்த உண்டியல்ல அந்த 20 ரூபாயை போடலான்னு போறப்ப அந்த கியூவில் நின்று ஒரு 4வது ரோல நின்ன ஒருத்தன் தள்ளி நின்னவன் சார் சார்னு கத்தி ஒரு 500 ரூபாயை கொடுக்குறான். சரி அதையும் வாங்கி அதையும் போட சொல்றான்ட்டு இந்த 20 ரூபாயும் போட்டு அந்த 500 ரூபாயும் போட்டான். போட்டுட்டு அப்படியே மெல்ல போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு துண்ணூறுலாம் வாங்கி பூசிட்டு வெளியில் வரான். வெளியில் வரப்ப இந்த கோயில் பிரகாரத்துக்கு வரப்ப இந்த 500 ரூபா கொடுத்தான் பாருங்க, அந்த ஆள் வந்துட்டான். அவனை பார்த்தா ஏற இறங்க பார்த்தா ரொம்ப பராரியாக இருக்கிறான். ஆளை பார்த்தா சொல்லக்கூடாது, ரொம்ப பராரி, அப்படி பரம ஏழையார பாம்புல இருக்கு. இவனுக்கு அதிசயம், ஆச்சரியம், என்னடா நம்மளே கிழிஞ்ச நோட்டு 20 ரூபாயை போட்டோம், இவன் 500 ரூபா போட்டிருக்கானே அப்படின்னு அவன்கிட்ட கேட்டானா, ஐயோ என்னப்பா 500 ரூபா போட்டிருக்க, பெரிய வேண்டுதலோ, என்ன 500 ரூபாயை போட்டியா அப்படின்னு. அவன் சொன்னானா, நான் எங்கங்க 500 ரூபா போட்டேன், நீங்க பணத்தை எடுக்கிறப்போ உங்க பணம் 500 ரூபா கீழே விழுந்துருச்சு, அதைத்தாங்க நான் எடுத்து கொடுத்தேன், நீங்க அதை உண்டியல்ல போட்டீங்க அப்படின்னா. இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்படி ஒரு சம்பவம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த சொத்து சுகம் பதவி புகழ் ஏன் உயிர் கூட வச்சுக்கோங்க, இறைவன் நினைத்தால் ஒரு நொடியில் திரும்ப வாங்கி விடுவான். நீங்க இறைவனை ஏமாற்ற முடியாது, கர்மாவை ஏமாற்ற முடியாது. அது இந்த கதை ரொம்ப ஆழமாக சொன்னதா நான் நினைக்கிறேன். இறைவன் நம்ம சுத்தி இருக்கிறான். நான் திரும்பவும் சொல்வேன், அகங்காரத்தில் ஆணவத்தில் ஆடக்கூடியவர்களுக்கு சொல்வேன், ஒரு நொடியில் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு வல்லமை இறைவனுக்கோ அல்லது இயற்கைக்கோ இருக்கு அப்படின்னு நம்பினாதான் நீங்க தடம் மாறாமல் வாழ்க்கையை வாழ முடியும்.